இருந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரவேலர்கள் வந்து நாசம் பண்ணினார்களாம். யூதர்கள் அங்கு போய் குடியேற ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட வேறு சில தேசங்களில் இருந்தும் யூதர்கள் புறப்பட்டு தங்கள் தேசத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இந்த யூதர்கள் ஒன்றும் அவர்களுடைய நாட்டுக்கு போய் தேசத்தை ஆக்கிரமிக்கவும் இல்லை, எவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளவும் இல்லை, பணம் கொடுத்து வாங்கிதான் வாழ்ந்தார்கள். அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்னசென்ஸ் அப்ராட், அதாவது வெளிநாட்டைய அப்பாவிகள் என்ற பெயரில் அவர் ஒரு புத்தகம் எழுதினார். ரொம்ப உலக பிரசித்தி வாய்ந்த ஒரு புத்தகம். அதுல 56வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? Of all the lands there are for dismal scenery, I think Palestine must be the prince. அதாவது உலகில் அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்க கூடிய எத்தனையோ தேசங்கள் உள்ளன. அந்த தேசங்களுக்கெல்லாம் ஒரு இளவரசனை போல இருக்கும் ஒரு தேசம் பாலஸ்தீனா என்கின்ற தேசமாய் இருக்க வேண்டும். அவர் இஸ்ரவேலை பற்றி சொல்லுகிறார். renowned Jerusalem itself, அந்த எருசலேம் என்ற பெயர் பெற்ற அந்த இடமாய் இருக்க வேண்டும். the stateliest name in history, அதாவது ஒரு அரசியல் ரீதியாக மிகவும் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு பெயர் பெற்ற, சரித்திரத்தில் பெயர் பெற்ற அந்த எருசலேம் has lost all its ancient grandeur. தனது புராண மகிமைகளை எல்லாம் இழந்து காணப்படுகிறது. and is become a pauper village. பிச்சைக்காரர்களின், ஏழைகளின் உறைவிடமாய் மாறி இருக்கிறது. The riches of Solomon are no longer there to compel the admiration of visiting oriental queens. சாலமோனின் காலத்திலே அந்த எருசலேமின் மாட்சிமை எப்படி இருந்தது என்றால், கிழத்தேய மகாராணிகள் கூட அங்கு வந்தார்கள் அதை கண்டு களிக்க. ஆனால் இன்று அதையெல்லாம் இழந்து காணப்படுகிறது. The wonderful temple which was the pride of the glory of Israel, ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் மகிமையாய் பெருமையாய் இருந்த அந்த தேவாலயம் இப்பொழுது இல்லை, is gone. Palestine is desolate and unlovely. வெறுமையாய் காணப்படுகிறது பாலஸ்தீனா. நேசிக்க முடியாத, பிரியப்பட முடியாத ஒரு இடமாய் மாறி இருக்கிறது. and why should it be otherwise? நல்ல விதமாய் அது எப்படி இருக்க முடியும்? ஏன்? Palestine is no more of this workday world. இந்த காலத்தில் தொழில் செய்து வாழுகின்றவர்கள் இருக்கிறார்களே, வேலைக்கு போவான் வருவான், தூங்குவான் எழும்புவான், வேலைக்கு போவான் வருவான், அப்படி ஒரு இடமாய் மாறிவிட்டது. It is sacred to poetry and tradition. It is dreamland. இப்போ அதனுடைய தூய்மை, புனிதம் கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் மட்டுமே. அது ஒரு சொப்பன தேசமாய் மாறிவிட்டது என்று அவர் எழுதுகிறார். புரிகிறதா? 1867 பாலஸ்தீனாவுக்கு போன மார்க் ட்வெயின் இப்படி ஒரு கேவலமான காட்சியை தான் எழுதுகிறார். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? நன்றாயிருந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரவேலர்கள் வந்து நாசம் பண்ணினார்களாம். அப்ப மார்க் ட்வெயின் சொல்றது பொய்யா? அவர் 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 அவ்வளவு அழகாக அவர் பல புகைப்படங்களையும் எடுத்திருக்கிறார் அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு வித புகைப்பட கருவிகளை வைத்து. சரி, இப்போ யூதர்கள் அங்கு போய் குடியேற ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட சில யூதர்கள், வேறு வேறு தேசங்களிலே வாழ்ந்த யூதர்கள், அந்த இங்கிலாந்தில் இருக்கின்ற யூதர்கள் எங்கள் தேசத்துக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்களாம் என்று வேறு சில தேசங்களில் இருந்தும் யூதர்கள் புறப்பட்டு தங்கள் தேசத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அப்படியானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு சரித்திர வருஷமாய் 1867 இருக்க வேண்டும். ஓகே, அப்போ இனி நான் உங்களுக்கு அதிலே இருந்து 50 ஆண்டுகள் காட்டி அந்த ஆண்டுகளில் என்ன நடந்தது என்று சொல்ல போகிறேன். சரியா? 1867 அவர்கள் வர தொடங்கி
அது அவர்களுடைய யூதர்கள் மத்தியிலே கொஞ்சம் பிரபலமாக நிறைய யூதர்கள் அவர்கள் தீர்மானித்தார்கள், நாங்கள் அலியாஹ் மேற்கொள்ள போகிறோம் என்று. அலியாஹ் என்றால் வேத காலத்திலே எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால், எருசலேம் மேலே இருக்கிறது, கடல் மட்டத்திலிருந்து மிகவும் உயரத்தில் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேலிலே வேறு பிரதேசங்களில் இருந்து எருசலேமுக்கு போகிறவர்கள் ஏறித்தான் போக வேண்டும். ஆகவே அலியா என்பது ஏறி செல்வோம் என்பதுதான். அப்போ வெளி தேசங்களில் இருக்கின்ற யூதர்கள் இன்று கூட இஸ்ரவேலுக்கு குடிபெயர்ப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கும் பெயர் அலியாஹ். நீங்கள் இன்று இஸ்ரவேலுக்கு போனால் அங்கு இருக்கின்ற யூதர்களோடு நீங்கள் பேசினால், நீங்கள் எங்கு வாழ்ந்தீர்கள் என்றால் அவர் சொல்வார், என் அம்மா அப்பா அலியா மேற்கொண்டார்கள் 70களிலே, நான் வந்தேன் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், நான் பிறந்தது அமெரிக்காவிலே, நான் 7 வருடங்களுக்கு முன்னே அலியா மேற்கொண்டேன் என்று. அப்ப அவர்கள் அலியா என்று சொல்வது எது? இஸ்ரவேலுக்கு குடிபெயர்வது. அந்த வகையில் முதலாவது பாரிய அலியா நடந்த வருடங்கள் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், 1881 1903 வரை. 1881 1903 வரை வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்த பொழுது அங்கு வாழ்ந்த பாலஸ்தீனர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் எல்லாம் வந்தன. இவர்கள் அவர்களை அடித்தார்கள், அவர்கள் அடி வாங்கினார்கள். அப்புறம் கொஞ்ச கால யூதர்கள் அடி வாங்கி விட்டு அப்புறம் நினைத்தார்கள், நாம் ஏனடா அடி வாங்க வேண்டும், வந்தால் திருப்பி அடிப்போம் என்று அவர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இப்போ அந்த யுபிலியை சொல்ல போகிறேன். ஜூபிலி எபிரேய மொழியிலே அதற்கு யுவெல், யுவெல் என்று சொல்லுவார்கள். யுவெல், யுவெல், அதுதான் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய பெயராயும் இருந்தது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாஹ்வே தேவன் தான், எலோஹிம் தேவன், நமது ஆண்டவர் தான், நமது கர்த்தர் தான் தேவன் என்பதன் அடிப்படையிலே உருவான சொல் தான் அந்த யுவெல் என்ற சொல். ஆங்கிலத்திலே ஜூபிலி என்று வருகிறது, தமிழிலே யூபிலி என்று சொல்லுகிறார்கள். அப்போ 1867 இருந்து அடுத்த யூபிலியை கணக்கு பார்த்து எனக்கு வருஷத்தை சொல்லுங்கள், அந்த வருஷத்திலே என்ன நடந்தது என்று நான் சொல்லுகிறேன். 67 என்ன பாருங்க, 77 10 87 97 7 1907 1917. அப்போ 1917 ஏதாவது நடந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த நாடு சம்பந்தப்பட்ட விதத்திலே என்ன நடந்தது என்றால், அதுவரை அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த ஆட்டோமன் துருக்கியர்கள் முதலாம் உலக யுத்தத்துக்கு மாட்டிக்கொண்டார்கள். முதலாம் உலக யுத்தம் நடந்தது 1914 இருந்து 1918 வரை. அப்போ அந்த முதலாம் உலக யுத்தத்திலே ஆட்டோமன் துருக்கியர்கள் தோற்று போனார்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஹலோ கவனிங்க, ஆட்டோமன் துருக்கியர்கள் இருக்கிறார்களே, துருக்கியை சேர்ந்த, இப்போ டர்க்கி இருக்கிறது, டர்க்கி இஸ்தான்புல், அவர்கள் தான் துருக்கியர்கள். அந்த துருக்கியர்கள் எருசலேமை ஆண்ட காலத்தில் தான் சுல்தான் சுலைமான் அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டினார். அப்போ அந்த துருக்கியர்கள் தான் 1867 இந்த யூதர்கள் வரும் பொழுது பொருளாதார நெருக்கடி காரணமாக யூதர்களுக்கு நிலம் விற்றான். ஒன்றை கவனிங்கள், இந்த யூதர்கள் ஒன்றும் அவர்களுடைய நாட்டுக்கு போய் தேசத்தை ஆக்கிரமிக்கவும் இல்லை, எவனிடத்திலிருந்து பறித்து கொள்ளவும் இல்லை. ஆபிரகாமும் தாவீதும் செய்தது போல இவர்கள் ஆட்டோமன் அந்த அரசாங்கத்திடமிருந்து பணம் கொடுத்து வாங்கிதான் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் ஞாபகம் இருக்கிறதா? அவருக்கு சாராளை அடக்கம் பண்ண வேண்டி வருகிறது. மக்ஃபலா குகையை வாங்க போகிறார். அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் எங்கள் மத்தியில் ஒரு இளவரசன் போல இருக்கிறீர்களா? சும்மா தருகிறோம், அதெல்லாம் வேணும்.
ஆபிரகாம் கிட்ட சும்மா கொடுக்கறதால பிடிக்கவே பிடிக்காது. லோத்தை காப்பாற்ற போன போது ஞாபகம் இருக்கா? சோதோமின் ராஜா உனக்கு தருகிறேன். சும்மா பட, நீ என்ன எனக்கு தருவது? அப்புறம் நாளைக்கு உலகம் எல்லாம் சொல்லி திருவாய் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கியது நான் என்று. இதுதான் ஆபிரகாம். அப்போ அவர்கள் அழகாக எத்தியர்கள் சொல்லும் பொழுது, இப்படி நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது, நான் பணம் கொடுத்து வாங்குகிறேன் என்று தேவன் கொடுப்பதாய் வாக்களித்த தேசத்திலே ஒரு பகுதியை கூட ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்குகிறார். தாவீது என்ன செய்தார்? அந்த அரவுனாவின் களத்துக்கு போய் அதிலே பலி செலுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அரவுனா என்கின்ற நான் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் சும்மா தருகிறேன். சும்மா வேணா ராசா என்று களத்துக்கு வேறு கிரயமும் மாடுகளுக்கு வேறு கிரயமும் கொடுத்து நிலத்தை வாங்கினார் தாவீது. அப்படிப்பட்ட ஆக்கள் இவங்க. அப்போ இந்த 1867 ஒட்டமன் அந்த சாம்ராஜ்யம் பொருளாதார வீழ்ச்சி, பேங்க்ரப்ட் அடைந்த நிலையிலே திடீரென யூதர்கள் வந்தார்கள். இவர்கள் நன்றாய் வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அவர்கள் நாடற்றவர்களாய் அந்நிய தேசங்களிலே வாழ்ந்தாலும் வசதியாய் வாழ்ந்தவர்கள். பணம் கொடுத்து தான் வாங்கினார்கள். பணம் கொடுத்து வாங்கி வாழ்ந்த இடத்திலேயே சும்மா ஓசியிலே பிழைக்க வந்த அந்த பாலஸ்தீனர்கள் இவர்களோட பிரச்சனை இழுத்து 50 வருடங்கள் ரொம்ப கஷ்டம். பல விஷயங்கள் நடந்தன, பல அடிபுடிகள் நடந்தன, கொலைகள் நடந்தன, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு சொல்ல நேரம் இல்லை, விடுங்களேன். ஆனால் 1912 இருந்து 1918 வரையான அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஒட்டமன் துருக்கியர்கள் பிரித்தானியர்களோடு தோற்று போகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். அப்போ அந்த பிரதேசத்திலே யுத்தத்தை பிரித்தானியர்கள் சார்பில் நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஜெனரல் எட்மண்ட் அலன்பி. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் யோர்தானில் இருந்து இஸ்ரேலுக்கு போகும் அந்த பார்டர், அந்த தேச எல்லையிலே ஒன்றுக்கு பேர் அலன்பி பார்டர், அலன்பி பிரிட்ஜ் என்று இருக்கிறது, அலன்பி பார்டர் என்று இருக்கிறது. இவர் தான் ஒட்டமன் துருக்கியர்களிடமிருந்து எருசலேமை கைப்பற்றினவர். இவர் என்ன செய்கிறார்? இவர்களை தோற்கடித்து விட்டு ஜாஃபா கேட் என்று, எத்தனை பேர் இஸ்ரவேல் போயிருக்கிறீங்க? ஜாஃபா கேட் ஞாபகம் இருக்கா? ஜாஃபா கேட் ரொம்ப இருக்கிற கேட்டுகளே அட்வான்ஸ்டு கேட் வந்து ஜாஃபா கேட். அதில் வந்து குதிரையிலிருந்து இறங்கி கால்நடையாக உள்ளே போனார் எருசலேமுக்கு. நான் ஒரு ஜெனரலை போல குதிரையிலே வருகிறார் நமது எட்மண்ட் அலன்பி. வண்டர்ஃபுல். வீரர்கள் அங்கே பின்னணியில இருந்து செயல்படுகிறார்கள். அலன்பி குதிரையிலிருந்து இறங்கி, நான் குதிரை மீது ஏறி ஒரு ராணுவ தளபதியாக எருசலேமுக்குள் நுழையக்கூடாது, இது என் தேவனுடைய தலைநகரம், தாழ்மையாய் போவேன் என்று குதிரையை வைத்துவிட்டு இவர் இறங்கி கால்நடையாய் அப்படியே ஜாஃபா கேட்டுக்குள்ளே போகிறார். யாராவது ஜாஃபா கேட்டை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்றால், ஜாஃபா கேட்ல உள்ளே நுழைந்து அப்படி போகும் பொழுது, இப்போ டேவிட் மியூசியம் என்று ஒன்று இருக்கிறது, அது வரும். அது முன்பு இயேசுவின் காலத்தில் ஏரோதினுடைய ஒரு விடுமுறை அரண்மனையாய் இருந்த இடம். அந்த இடத்துக்கு அவர் ஏறி சென்று அவர் ஒரு பிரகடனத்தை அவர் முன்வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து இந்த எருசலேமுக்குள்ளே யூதர்கள் வர முடியும். அப்போ யூதர்களுக்கு யாரும் தடை விதிக்க கூடாது என்று அந்த ஜெனரல் அலன்பி அந்த இடத்துல எருசலேமை யூதர்களுக்காக அவர் திறந்து கொடுக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு பேச்சையே 8 மொழிகளில் அதை மொழிபெயர்த்தார்கள், எபிரேய மொழி உட்பட அவர் பேசினார். அப்போ பிரித்தானிய அரசர் அவர் பால்ஃபர் டிக்ளரேஷன் என்றொன்று எழுதுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுக்கென ஒரு தனி நிலத்தை சட்டப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு சொன்னாரோ
அதிலிருந்து 49 ஷபத்களுக்கு பிறகு வருகின்ற 50வது வருடமாகிய யுபிலி வருடத்திலே அவர்கள் எருசலேமுக்குள்ளே போக கூடிய அந்த நிலை அவர்களுக்கு வருகிறது. ஆனாலும் எருசலேம் அவர்களுக்கு சொந்தமாய் கிடைக்கவில்லை, போய் வரலாம், அவ்வளவுதான். இப்போ 1917 இருந்து இன்னும் ஒரு 50 வருடங்களை எண்ணுங்கள். 27, 37, 47, 57, 67. கவனிங்க, 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு தேசம் கிடைக்கிறது தான். ஆனால் எருசலேம் கிடைக்கவில்லை. தலைநகரம் இல்லா ஒரு தேசம், ஒரு தேசமே இல்லை, அப்படித்தானே? ஆகவே 48 இருந்து அவர்கள் ஒரு தேசமாய் இருந்தாலும் தலைநகரம் கிடைக்காதபடியினால் பாவம் ஏதோ ஒரு ஒரு சின்ன நிலப்பரப்பு கிடைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6 நாள் யுத்தத்தின் 2வது நாள் இஸ்ரேலிய படைகள் சிங்கவாசல் வழியாக, லயன்ஸ் கேட் வழியாக உள்ளே நுழைந்து எருசலேமை பிடித்துக் கொண்டது. அநேகர் நினைக்கிறார்கள் எருசலேம் பாலஸ்தீனர்களுடைய வசத்தில் இருக்கிறது. தேவாலயம் இருந்த அந்த மலை, மோரியா மலை, டெம்பிள் மவுண்ட், பாலஸ்தீனர்களுடைய வசத்தில் இருக்கிறது என்று. இல்லவே இல்லை. 1967ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அது இஸ்ரவேலர்கள் வசம் தான் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மசூதிகளை அன்று அவர்கள் இடித்து போடவில்லை. அல்-அக்ஸா, அல்-அமார், அந்த மசூதிகளை இடிக்கவில்லை. நீங்கள் உங்கள் ஆராதனைகளை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இஸ்ரவேல் எருசலேமை 4ஆய் பிரித்து அதில் இஸ்லாமியர்களுக்கு என ஒரு முஸ்லிம் குவார்டர், காலாகாலமாய் இருந்து வந்த கிறிஸ்தவ ஆர்மேனியர்களுக்காக ஆர்மேனியன் குவார்டர், அது போக வேறு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிறைய இருந்தபடினால் அந்த சர்ச் ஆஃப் த ஹோலி செபால்கர் இருக்கின்ற அந்த 4ல் ஒரு பகுதியை கிறிஸ்டியன் குவார்டர் ஆக்கி தங்களுக்கென 4ல் ஒரு பகுதியாக ஜூயிஷ் குவார்டரை வைத்திருக்கிறார்கள். அதிலே தான் கோட்டேல், அந்த யூதர்களுடைய அந்த புலம்பல் சுவர், அப்புறம் அவர்களுடைய சினகாக், அதெல்லாம் இருக்கிறது. அவர்கள் அனுமதி கொடுத்தபடியினால் பாலஸ்தீனர்கள் உள்ளே இருக்கிறார்களே ஒழிய எருசலேம் இஸ்ரவேலர்கள் வசம் வந்தது எப்போ? 1967ஆம் ஆண்டு. அதிலே இருந்து 50 வருஷம் எண்ணுங்கள். 77, 87, 97, 2007, 2017. 2017 டிசம்பர் மாதம் டொனால்டு ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக உலகத்துக்கு அறிவிக்கிறார், இஸ்ரவேலினுடைய தலைநகரம் எருசலேம் என்று. ஏன் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேலர்கள் ஒரு தேசமாய் வந்த பொழுது அந்த தேசத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தது பிரித்தானியர்கள் அல்ல, ஹாரி ட்ரூமன் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி. பிரித்தானியா கொஞ்சம் தயங்கினது, பயந்தது. ஏனென்றால் 2ஆம் உலக யுத்தத்தில் அவர்களுக்கு பாரிய அடி. 1945ஆம் ஆண்டு அவர்களுக்கு நிறைய அடி விழுந்தது. அந்த அடியின் நிமித்தமாக அவர்கள் தேவையில்லாத வம்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் விட்டபடியினால் ஹாரி ட்ரூமன் அதை கொடுத்தார். அப்ப அமெரிக்கா இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தாலும் எருசலேமை கொடுக்க அவர்களால் முடியவில்லை. புரியுதா? ஹாரி ட்ரூமனும் சரி, அதற்கு பின் வந்த ஜனாதிபதிகளும் சரி, ஏன் இஸ்ரவேலுக்கு சாதகமாக இருந்த ஜிம்மி கார்ட்டரா இருக்கட்டும், ரொனால்ட் ரேகனா இருக்கட்டும், இவர்கள் கூட யாருமே, ஜான் எஃப் கென்னடியா இருக்கட்டும், எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரம் என்று உத்தியோகபூர்வமாக சொல்லவில்லை. பாராக் ஒபாமா சொல்ல மாட்டார். அவர் ஏதோ அமெரிக்கா இஸ்ரவேலோடு நட்பாக இருக்க வேண்டும் என்றபடியினால் இருந்தவர். அவர் முகமது ஹுசைன், பாராக் ஒபாமா, அவர் எப்படி எருசலேம் இவர்களுடையது என்று சொல்லுவார்? ஜோ பைடன் பாவம், அவர் தான் பேசுவது என்னவென்றே அவருக்கு புரியாது. அவரா இதையெல்லாம் சொல்ல போகிறார். பில் கிளின்டன் வேற மாதிரி ஒரு ஆள். பில் கிளின்டனுக்கு
நீ எருசலேமை தலைநகரமாக்கினால் உனக்கும் 72 கன்னிகள் கிடைப்பார்கள் என்று சொல்லி இருந்தால், ஒருவேளை அவர் எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகரம் என்று சொல்லியிருப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் 2017 இதை அறிவித்தது அந்த இஸ்ரவேலர்களுடைய ஒரு யூபிலி கொண்டாட்டம். பாருங்கள், இப்ப நான் இந்த சம்மேளனம், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு என்ன தலைப்பு? கடைசி காலம். அப்போ எதன் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம்? அத்திமரம் துளிர் விட்டு பூக்கும் போது கோடை காலம் வருகிறது என்று அறிந்து கொள்ள. அப்போ அத்திமரம் துளிர் விட்டு பூ பூப்பது தான் எந்த காலம்? கடைசி காலம். கோடை காலம் கடைசி காலம் அல்ல. ஹலோ, விளங்குதா? கோடை காலம் தான் மகா உபத்திரவத்தின் காலம். கோடை காலம் தான் அந்தி கிறிஸ்துவின் காலம். கோடை காலத்திலே தான் கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். அந்த காலம். அப்போ அந்த கோடை காலத்துக்கு முந்தின வசந்த காலம் தான் கடைசி காலம். புரியுதா? அப்போ இப்ப வசந்த காலத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசந்த காலம் ஆரம்பித்தது 1867. ஹலோ, விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அதில இருந்து ஒவ்வொரு யூபிலியாக கணக்கெடுத்து கொண்டு வந்தால், அடுத்த யூபிலியிலே பால்ஃபர் டிக்ளரேஷன் கிடைக்கிறது 1917. அடுத்த யூபிலியிலே யூதர்கள் எருசலேமை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் 1967. அடுத்த யூபிலியிலே டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார் இஸ்ரவேலின் தலைநகரம். அப்போ அடுத்த யூபிலி எப்போ? 27, 37, 47, 57, 67. எனக்கு தெரியாது 2067 என்ன நடக்க காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், யூபிலி என்றால் என்ன? 50வது இல்லையா? அப்போ அந்த யூபிலி எத்தனையாவது யூபிலியா இருக்க போகிறது? 5வது. ஒரு வேளை சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், இப்போ நீங்க சொல்லாதீங்க, அப்ப 67 வரைக்கும் இருக்க போறாரா? இல்ல. நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் போக ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு வேளை இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகுதான் நடக்க போகிறது என்றாலும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய எத்தனையோ பிரசங்கங்களே சொல்லியிருக்கிறேன். நான் அந்த 50 சொல்லும் போது யூபிலியை மனதில் வைத்துக் கொண்டுதான் சொல்லுவது. அதுதான். மற்றபடி நான் ஒன்றும் 2067 அப்போ 2067 தான் அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், ஒருவேளை நம்மள நிறைய பேர் இருக்க மாட்டோம். இப்ப இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் பொழுது என்ன நடக்க காத்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. சரி, இப்போ இன்றைய பாடத்தின் கடைசி பகுதியாக நான் ஒரு பயங்கரமான விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். நாளைக்கு நான் பிசாசினுடைய செயலாக்கங்களை பேச இருக்கிறேன். நாளையில இருந்து நான் உங்களுக்கு பாபிலோனிய ஆவிகளை பற்றி பேச போகிறேன், பெர்ஷியா ஆவிகளை பற்றி பேச போகிறேன். யசபேலின் ஆவி, அத்தாலியாவின் ஆவி, ரப்சாக்கேனுடைய ஆவி, எரோபியாமின் ஆவி எல்லாம் எப்படி செயல்படுகின்றன என்றெல்லாம் நான் உங்களுக்கு பேச போகிறேன். அதை இப்பொழுது நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பிசாசு, இவ்வளவு நேரம் தேவனை பற்றி, அவருடைய செயலாக்கங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம், எப்படி கடைசி காலத்தில் தேவன் செயல்படுகிறார் என்று. அடுத்த பக்கத்தில் பிசாசு சும்மா இருப்பானா? பிசாசு என்றால் யார்? எதிரி. எதிரி என்ன செய்வான்? எதிரித்தனம் தான் செய்வான். அவன் எதிரித்தனம் செய்யாவிட்டால் அவன் எதிரியே அல்ல. அவன் யாருடைய எதிரி? அவன் தேவனுடைய எதிரி. அப்ப தேவனுடைய எதிரி என்றால் அவன் எப்படி எப்படி செயல்பட்டிருக்கிறான்? வேத காலத்திலே பார்த்தால் நமக்கு தெரியும் அவன் எப்படி எப்படி தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான். ஆண்டவர் ஏதாவது செய்தால் அதிலே ஒரு குறை இருப்பது போல மனிதனுக்கு காட்டுவான். அதற்கு பதிலாக
அவர் ஒரு தீர்வை வைத்திருப்பார். இப்போ அத்தி மரத்தை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா சொல்லும் போதுதான் சில பேருக்கு படும். வேதத்திலே முதல் தரம் ஒரு பழத்தின் பெயர் ஒரு வந்தால் அது அத்தி தான். அது தெரியுமா? பைபிள்ல முத திராட்சைன்னு வரவே இல்லையே, ஒலிவம்னு வரவே இல்லையே, அத்தி தான் வருது. எப்போ? தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து அத்தி இலையை தைத்து கொண்டார்கள். அதற்கு முன்னே திராட்சை செடின்னு திராட்சைன்னு வருதா, ஒலிவம்னு வருதா, வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேதத்தில் இருக்கிற பழங்கள் ஏதாவது வருதா? இல்லை. அப்போ வேதத்திலே முதல் நாம் வாசிக்கும் பழம் எது? அத்தி. அப்ப அந்த இடத்திலே அத்தி என்னவாய் செயல்படுகிறது என்றால் தீர்வாய் செயல்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். இப்ப அவர்களுக்கு புரிந்து விட்டது, அடே தப்பு பண்ணி விட்டோமே, இப்போ கண்கள் திறந்து விட்டது, நிர்வாணிகளா இருக்கிறோம், பயந்து அவர்கள் ஒளிகிறார்கள். ஆதாமோ ஏவாளோ ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொழுது அறிவு கட்டவர்களாக படைக்கப்பட்டார்களா? இல்லை. அது எப்படி தெரியும்? இரண்டு விதங்களில் தெரியும். ஒன்று, ஆண்டவர் படைக்கும் பொழுது அறிவு கட்ட விதத்தில் படைக்க மாட்டார். அவர் படைப்பிலே குறை வைத்து படைக்கிறவர் அல்ல. இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவர் படைத்து விட்டு பெண்ணை பிறகு படைத்ததுக்கு வேறு காரணம் உண்டு. ஆகவே ஆண்டவர் அறிவு கட்டவனாக மனிதனை படைத்திருக்க மாட்டார். அது முதலாவது சான்று. இரண்டாவது சான்று, நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதில் 1ஆம் வசனத்திலே தமிழிலே சர்ப்பம் எல்லா மிருகங்களை பார்க்க தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று வருகிறது. ஆஹா, அது உண்மையான எபிரேய மொழியின் அர்த்தம் என்னவென்றால் அறிவுள்ளதாக இருந்தது. மற்ற எல்லா மிருகங்களை விட சர்ப்பம் அறிவுள்ளதாக இருந்தது. அப்ப சாத்தானுக்கு தெரியும் இவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் என்றபடியினால் அறிவுள்ளவனை ஏமாற்ற அறிவுள்ளவனை அல்லவா அனுப்ப வேண்டும். ஒரு மொக்கனை ஏமாற்ற மொக்கனை அனுப்பலாம், அறிவுள்ளவனை ஏமாற்ற மொக்கனை அனுப்ப முடியுமா? அதனால் தான் சர்ப்பம் அனுப்பப்பட்டது. அப்போ இந்த இரண்டு சான்றுகளின் அடிப்படையில் ஆதாமும் ஏவாளும் அறிவுள்ளவர்கள். அவர்கள் பழத்தை சாப்பிட்ட பொழுது அவர்களுடைய அறிவு மங்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி என்ன சிந்தித்திருக்க வேண்டும்? பிரச்சனைக்குள்ளே விழுந்து விட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோம். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவனிடத்திலேயே கேட்போம். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரே, இப்ப எங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, நீங்க செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சிட்டோம் நாதா, ஏதாவது ஒரு விதத்துல எங்களோட நிர்வாணத்தை மறைக்கணுமே என்று கேட்டிருந்தால் தீர்வு ஆண்டவர் கொடுத்திருப்பார். இவர்கள் ஆண்டவரிடத்துல தீர்வுக்கு போகாமல் தாங்களாக ஒரு தீர்வை தேடிக்கொள்ளுகிறார்கள். நான் நினைக்கிறேன், இதை என்னால் நிரூபிக்கவும் முடியாது, நான் நினைக்கிறபடினால் நான் நினைப்பது தான் சரி என்று நான் வாதாடவும் முடியாது, அப்படி செய்ய மாட்டேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை சாத்தாண்ட ஐடியா இதுலயும் இருந்திருக்குமோ. அத்தி இலையே அதை விட நல்ல இலை. அத்தி இலை பார்த்திருக்கீங்களா? அத்தி இலையை விட அகலமான லேசாய் மறைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய இலைகள் கொண்ட தாவரங்கள் உண்டு. அது ஏன் அத்தி? அதுல அந்த 3 இருக்கும், நிறைய கேப் எல்லாம் இருக்கும். அதை தைச்சு ஒரு அரைக்கச்சை உண்டு பண்ணுவது என்பது கொஞ்சம் சிரமமானது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த சாத்தான் பரலோகத்தில் இருந்தவன் அல்லவா? ஆண்டவர் வேறு நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார். அவருடைய சீக்ரெட்ஸ் வச்சிருக்கிறவர் இல்லை. அதனால்தான் சாத்தானை பற்றி எசேக்கியேல் 28 படிக்கும் பொழுது ஞானத்தால் நிறைந்தவன் என்று அவனை பற்றி இருக்கிறது. அவனுக்கு நிறைய தேவ ரகசியங்கள் தெரியும். இன்று கூட அவனுக்கு தெரியும். எங்களை விட பைபிள் ஸ்காலர் அவன் தான். அப்போ நான் நினைக்கிறேன், அத்தியை ஆண்டவர் ஒரு நல்ல உவமேய தாவரமாக உண்டாக்குனது பிடிக்காமல் இவன் கவுண்டர்ஃபீட்டாக பயன்படுத்தினான். விளங்குதா?